பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு சந்தர்ப்பம் அமைத்து தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம் 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதல்கண் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், இந்த நாட்டில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்தவர்களாகவும் நாங்கள் ஆதி தொட்டு வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகவே இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகும் அப்படியே வாழ்வதற்குரிய சகல சந்தர்ப்பங்களையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை முதல் கண் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாடு எங்களுக்கு ஒரு தாய் நாடு, எங்கள் தேசம். எப்படி எங்களுடைய தகப்பனுடைய பெயரை எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாதோ, இதே போன்று பிறந்த இடத்தையும் எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த நாட்டு பிரஜைகள், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நாங்கள் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 68வது பிறந்த அதாவது சுதந்திர தினத்தையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய வீட்டையும் வீட்டு வளாகத்தையும் எப்படி நாங்கள் பாதுகாப்பாக, அசுத்தப்படுத்தாமல், அதனுடைய இறைமையை பாதுகாத்து நாங்கள் எப்படி அதை கட்டி எழுப்புகிறோமோ, இதே போன்று எங்களுடைய நாட்டையும் நாங்கள் பாதுகாத்து அதை கட்டி எழுப்புவது எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு எனக்கு யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டிய தேவை இல்லையோ, இதே போன்று இந்த நாட்டில் நான் வாழ்வதற்கு நான் யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இந்த நாட்டு பிரஜையாக இருக்கிறேன். இந்த நாட்டை தவிர இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கு நான் போவதாக இருந்தாலும் அனுமதி பெற்று அவர்கள் அனுமதி வழங்குவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள், இத்தனை நாட்கள் தான் உங்களுக்கு தங்க முடியும். அதற்கு மேல் நான் அங்கே தங்கினால் அது எந்த நாடாக இருந்தாலும் அது அந்த நாட்டினுடைய சட்டத்தை அவமதித்து விட்டார். எனவே அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு கீழ் நான் கொண்டு வரப்படுவேன் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்த நாடு மாத்திரம்தான். எவ்வளவு காலம் என்றாலும் வாழலாம். எனவே தான் நாங்கள் நாட்டு பிரஜைகள். நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த எங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த உரிமைகள் போன்று இந்த நாட்டிலும் எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. எனவே வீடுகளை பாதுகாப்பது போன்று, வீட்டு வளாகத்தை பாதுகாப்பது போன்று, அதனுடைய சுத்தம், அதனுடைய ஆரோக்கியம், அதனுடைய சூழல், சுற்றுச்சூழல், இவைகளை எல்லாம் பாதுகாப்பது எப்படி எங்களுடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறதோ, இதே போல் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் அது இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் அதை செய்துவிட்டு சென்றார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் ஆதி தொட்டு இதுவரையில் மிகவும் ஒரு நட்பெயருடன் வாழ்ந்த சமூகம். எங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த விதமான அழுக்குகளும் பூசப்பட்டது கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துடனும் இருக்கக்கூடிய மீதமுள்ள சிறுபான்மை சமூகங்களுடனும் வைத்து கொண்டிருந்த உறவுகள் மிக அழகான உறவு. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், மிகவும் ஆரோக்கியமானவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், மனிதநேயம் நிறைந்தவர்கள், தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியெல்லாம் எங்களை பற்றி பெரும்பான்மை சமூகத்தினுடைய உள்ளத்தில் பல வகையான மனப்பதிவுகள் இருந்தது. அந்த மனப்பதிவுகள் இன்றும் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இப்பொழுது கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுக்கு பின்வரக்கூடியவர்கள், எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினர் இந்த நாட்டில் எங்களை போன்று தலை நிமிர்ந்து எங்களை விடவும் சிறந்தவர்களாக, கண்ணியவான்களாக, மதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக வாழ வேண்டுமென்றிருந்தால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எதை விட்டுவிட்டு சென்றார்களோ அதை நாங்கள் அவர்களுக்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும். இதை முதலாவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இரண்டாவது ஒரு விஷயமும் தான், இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுவதை விடவும் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுவதற்கு சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடுகளில் உள்ள முஸ்லீம்களுக்குத்தான் அந்த சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. பெரும்பான்மையாக வாழக்கூடிய அல்லது முஸ்லீம் நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு தன் இஸ்லாத்தை காட்ட முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட கால வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பான்மை, அதாவது முஸ்லீம்கள் மாத்திரம் வாழ்ந்த ஒரு பிரதேசத்தில் வாழவில்லை. அவர்கள் பல்லின மக்கள் வாழக்கூடிய சமூகத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மதீனா முனவ்வராவாக இருக்கலாம், அது மக்கா முக்கர்ரமாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அனைத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுபான்மை சமூகமாக அல்லது பல்லின மக்களுடன் சேர்ந்து வாழ்ந்து தன்னுடைய அஹ்லாக்கை காட்டி, தன்னுடைய பண்பாட்டை காட்டி, சகோதரத்துவத்தை காட்டி, மனிதநேயத்தை காட்டி, தன்னுடைய தலைமைத்துவத்தை காட்டித்தான் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்த்தெடுத்தார்கள், தன் பக்கமாக அரவணைத்துக் கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன், நாங்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு எங்களுடைய முன்னோர்கள் வித்திட்டு சென்ற அவைகளை நாங்களும் வித்திட்டு செல்லுவோம் என்றிருந்தால் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த நாட்டில் கண்ணியமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக ஒரு வாழ்ந்து எங்களுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனையும் செய்வார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு விடயத்தையும் மிக கவலையுடனும் உருக்கமாகவும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நாங்கள் ஒருபோதுமே இந்த நாட்டினுடைய இறைமைக்கோ பாதுகாப்புக்கோ நாங்கள் பங்கம் விளைத்தவர்களாக நாங்கள் எங்கேயுமே பதிவு செய்யப்பட்டில்லை. சுதந்திர போராட்டத்தில் கூட நாங்கள் இலங்கை நாட்டில் எங்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் இடையில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அது உள்நாட்டு பிரச்சினை, அதை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்கிறோம். நீங்கள் இந்த நாட்டை எங்களுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய பெரியார்கள் முன்னின்றார்கள். அதனால் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நாங்கள் சமீபத்தில் இருந்த எங்களுடைய 30 வருட காலமாக இருந்த பயங்கரவாத அந்த யுத்தத்தில் கூட நாங்கள் இருந்தோம் அரசாங்கத்துடன். இந்த நாட்டுடன் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். நாடு துண்டாகக்கூடாது, நாடு 2 துண்டுகளாக ஆகாமல் ஒரே நாடாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற தியரி என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் தான் எங்களிடம் இருந்தது. இது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனாலும் சமீப காலங்களில் எங்களுடைய இளம் சிறார்கள், வாலிபர்கள் மிஸ்கைட், அதாவது தவறாக வழிநடாத்தப்படுகிறார்கள் என்ற செய்திகள் ஆங்காங்கே எங்களுடைய காதுகளுக்கு விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தவறாக வழிநடாத்தப்பட்டு அவர்கள் தவறான சிந்தனைகள் அவர்களுடைய தலையில் போடப்பட்டு அவர்கள் இந்த நாட்டினுடைய ஐக்கியத்துக்கும், நாட்டினுடைய இறைமைக்கும், நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அவர்கள் பங்கம் விளைவிக்க போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வதந்தியோ ஒரு உண்மையான செய்தியோ ஆங்காங்கே எழுதப்பட்டு கொண்டும், ஆங்காங்கே காட்டப்பட்டு கொண்டும், ஆங்காங்கே வாசிக்கப்பட்டு கொண்டும், ஆங்காங்கே இது சம்பந்தமான கருத்துகள் பரிமாறப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் மிக வினயமாக சொல்லிக் கொள்கிறேன், அன்பான வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, தூய்மையான இஸ்லாத்தை தூய்மையான வடிவில் விளங்கி இந்த சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நாங்கள் இந்த நாட்டில் நாட்டு பிரஜை என்ற அடிப்படையில் நாட்டினுடைய பாதுகாப்பையும், நாட்டினுடைய ஐக்கியத்தையும், நாட்டில் சகோதரத்துவத்தையும், நாட்டில் மனிதநேயத்தையும், நாட்டில் ஒற்றுமையையும் கட்டி எழுப்புவது எங்களுடைய ஒரு தார்மீக கடமை, சன்மார்க்க பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ளும்படியாக மிக வினயமாக வேண்டி இந்த நாட்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹைர்களையும் பரக்கத்துகளையும் அருளி இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவன் விரும்பக்கூடிய நேரான வழியை காட்டி நாம் அனைவரும் அல்லாஹுடைய பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்று அவனுடைய அன்பை பெற்றவர்களாக வாழ்ந்து பிரியாவிடை பெற்று போக இறைவன் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.